வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைக்கு விஜய் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் பிளான் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அது எல்லாரும் பிளான் பண்ணி எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படின்றதுதான் இந்த சுற்றுப்பயணத்தின் வழியாக அதான் தெரிய வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கே 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி ஓவராலா நடந்து முடிஞ்ச திருச்சியில மட்டும் நடந்து முடிஞ்ச சுற்றுப்பயணத்தை பற்றி உங்க பார்வை என்ன சார்? ரொம்ப நல்லா நடந்துச்சு, ரொம்ப மாசா இருந்துச்சு. இதுக்குள்ள எனக்கு சில பிளானிங் ஃபெயிலியர்ஸ் தெரியுது. பட் தாவேக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அது காவல்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னால் அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அந்த திருச்சி மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அந்த ரோடை கிட்டத்தட்ட பால் பண்ணை வரைக்கும் சீல் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ தாவேக்கா விஜய் சாரோட கான்வாய் போய் சென்னை பைபாஸ் ஏறி அடுத்த ஊர் போகிறதுக்கு வழி சரியாக இருந்துச்சு. அந்த முன்னேற்பாடு ஏன் ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு பண்ணலை? ஆக்சுவலி இந்த ரோடு கொடுத்தாச்சு. 9:45 சொன்ன மாதிரி அவர் லேண்ட் ஆயிட்டார். ஸோ அந்த இடத்துல 15 நிமிஷம் தான் டிராவல் டைம் ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை, நியாயமா. அப்போ அந்த ரோடுக்குள்ள எந்த வெஹிக்கிள்ஸும் வராம டைவர்ஷன் போட்டு மக்கள் வராம சீல் பண்ணி வச்சிருக்க வேண்டியது யாரோட வேலை? காவல்துறையோட வேலை. பெர்மிஷன் நீங்க அதுக்கு தான் கொடுத்துருக்கீங்க, அதுதான் பந்தோபஸ்துன்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த ரோடுக்குள்ள பொதுமக்களையும் அவங்க வாகனங்களையும் விடும்போது அந்த இடத்துல ஒரு ஜாம் ஏற்படுது. கூட்டம் வந்த பிறகு பஸ் அவங்க மேல ஏத்தியா போக முடியும். ஸோ அந்த தோய்வு, அந்த டைம் லேப்ஸ் காவல்துறையோட ஃபெயிலியர் தான். அவங்க வேணும்னு பண்ணாங்க, வேண்டாங்க பண்ணாங்க நான் சொல்ல வரல. ஆனா பிளான் நம்ம தான் கொடுக்குறோம், இடம் நம்ம தான் அலோவ் பண்றோம், இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம். நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவு நேரத்துக்கு நீங்க ஒரு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை அவர் மேலே ஏறி இன்னும் கை காமிச்சு வந்திருந்தா இந்த கூட்டம் கரைஞ்சிருக்கும். பார்க்க முடியாம தான் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு அந்த வேனோட அந்த விண்டோ கிட்ட வரைக்கும் வராங்க. அந்த கூட்டம் அப்படியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் தூரத்துல இருக்கவங்க கூட அவர் மேல இருந்து கை காமிச்சிருந்தாருன்னா பார்த்த சந்தோஷத்துல ஒண்ணு மரக்கடைக்கு போயிருப்பான், இல்ல வீட்டுக்கு போயிருப்பான், இல்ல வேலைக்கு போயிருப்பான். பார்க்க முடியாம இவ்வளவு தூரம் விஜய் சார் முகத்தை பார்க்க முடியலன்ற ஒரு தேடல் தான் அவங்களை கிட்ட வர வைக்குது. அந்த டிராபிக் ஜாமை இன்னும் ரொம்ப அதிகமா கிரிட்லாக்கா மாத்தி இவ்வளவு டைம் லேப்ஸுக்கு காரணமே இந்த பிளானிங் ஃபெயிலியர் தான். அதுக்கான ப்ரூஃப் தான் அவங்க ரிட்டர்ன் ரூட்டை சீல் பண்ணி கரெக்டா வழி அமைச்சிருக்காங்க. இது முடியும்னா ஏன் அது முடியல? சரி, இப்போ எல்லா கட்சிகளும் சுற்றுப்பயணம் பண்றாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு இதுதான் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. இப்போ நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, இவ்வளவு நெருக்கடின்ற மாதிரி அதை தாவேக்காவினர் சொல்றீங்கன்றதான் இங்க ஒரு கேள்வியா அமையுது. எல்லா கட்சிகளும் கொடுக்குற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா கட்சிகளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் தாவேக்காவுக்கும் கொடுக்குறோம். ஆனா தாவேக்காவுக்கு சொல்லும் போது மட்டும் அது நெருக்கடியா மாறிடுதே ஏன் அப்படின்றதான முதல் கேள்வியாகவே இருக்கு. முதல்ல நம்ம இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் தான் காட்டிலும் முதல்ல நிபந்தனைகள்ல இருந்தா வரலாம். 20 இருந்து 25 நிமிஷம்னு சொன்னதா இருக்கட்டும், ரோட் ஷோ வேணாம்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லா தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்துல அந்த மாதிரியான ஒரு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எடப்பாடி அவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. இப்ப எடப்பாடி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். சோ அவருக்கும் அந்த மாதிரிதான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க எப்படி நெருக்கடின்னு அதை கொண்டு வரீங்க? சரி, முதல்ல ஏன் நீங்க இப்ப பெர்மிஷன் வாங்கினதுல இருந்து வரீங்க? 2ஆம் மாநில மாநாடு முதல் நடந்தது, அங்கிருந்தே வருவோம். 25ஆம் தேதின்றது நாங்க கேட்ட டேட். அதை 21ஆம் தேதிக்கு ப்ரீபோன் பண்ணி நீங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தீங்க, 18ல இருந்து 22ன்னு. அந்த 5 நாளுமே வீக் டேஸ். நாங்க திங்கட்கிழமை கேட்கும்போது இந்த வீக் டேக்குள்ள அந்த டேட்டை நீங்க கொடுத்து சூஸ் பண்ண வச்சது காரணம் என்ன? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டேட்டையே மாத்திருக்கீங்க? ஒரு டேட்டை நாங்க பெர்மிஷன் கேட்கிறோம், வேற டேட்ல செய்ய வைக்கிறது என்ன நியாயம்? அதே போலதான் இங்கேயும் 4 இடத்த சூஸ் பண்ணி நாங்க அந்த இடத்துல கேட்கிறோம், ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல. கொடுக்காத போது கடைசியா கொடுக்கப்படுற லெட்டர்ல நீங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணி இந்த டேட்ல எங்களுக்கு கொடுங்க, நாங்க இந்த டேட் மட்டும் சூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லும் போது அப்பவும் அதை தள்ளுபடி இல்லைங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருச்சிக்குள்ள போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்ல பிரச்சாரமோ பண்ணவே கூடாதா? வேற யாரும் பண்றதே இல்லையா? நாங்க உங்க இஷ்டத்துக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னா கூட இடம் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இந்த கேள்விதான். மத்தவங்களுக்கு இடம் கொடுக்கப்படுது, தாவேக்காக்கு கொடுக்கப்படலன்றது. இப்போ ஒரு 5 வண்டி தான் கான்வாய் வரணும்னு நீங்க ஒரு லிஸ்ட் வைக்கிறீங்க. 6வது வண்டியா வேற ஒருத்தர் நின்னாலும் என்ன சொல்வீங்க? அது தாவேக்கா கான்வாய்ன்னு சொல்வீங்க. அப்ப அந்த இடத்துல வண்டி வராம தடுக்க வேண்டியது யாரு? போலீஸ். இன்னைக்கு தடுத்தாங்களா? இல்ல. இப்போ 6வது 7வது இன்னொரு கார் வந்திருந்தா யார் மேல குற்றம் சொல்வீங்க? திரும்ப தாவேக்கா மேல. புரியுதுங்களா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய முரண்? அதே போல இங்க ரோட்ல மக்கள் வரக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது. ரோட் ஷோக்கு நம்ம யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கலையா? அந்த நாள்லயே துணை முதல்வர் தமிழகம் தழுவிய ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பார்க்க போறாரு. எல்லா இடத்துலயும் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு ஆள் வராதுன்றதுக்காக பெர்மிஷன் கொடுப்போம், விஜய் சாருக்கு ஆள் வருன்றதுக்காக பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்ன்றது தான் நான் புரிஞ்சிக்க வேண்டியதா? சோ உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரியுது இல்லையா? அவங்களுக்கு கொடுப்போம், இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ அதிமுகவுக்கு கொடுத்ததுதான் இவருக்கும் கொடுத்திருக்காங்க, அதே நிபந்தனைகள் தான் அப்படின்றப்போ அதிமுகவுக்கு நடந்ததே பேசுவோமே. இந்த அளவுக்கு கூட்டம் இருந்துதான் கேட்டா கிடையாது. இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கான எக்ஸ்ட்ராவா அவரை பார்க்க வேண்டும்னு வந்த ரசிகர்களும் தொண்டர்களும் அதிகம். அப்படி இருக்கும்போது இது நெருக்கடின்றது விஜய் அவர்களால் வந்தது தானே. அது அவருக்கு விஜய் அவர்கள் தான் அவரே காசு பண்ணி அப்படி சொல்லல.
அவருடைய காரணம் அதானே சார். ஒரு நல்லா படிக்கிற பையன் அவன் நிறைய மார்க் எடுத்ததாலதான் இன்னைக்கு அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் போய் கஷ்டப்படுறதுக்கு அவன் தான் காரணம்ன்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ நாங்க சொல்லல சார், புசியானதே அதான் சொல்றாரு. அவர் கூட்டிட்டு போறதா எங்க கஷ்டம்னு அவரே சொல்றாரு. அதான் சொல்றேன். இது மக்களாட்சி. இங்க யார் பாஸ்? மக்கள் தான் பாஸ். அவங்களால சூஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பாசஸ் தான் பொலிட்டீஷியன்ஸ். அது நீங்க வந்து பிரதமர் எடுத்துக்கலாம், முதல்வர் எடுத்துக்கலாம், முன்னாள் முதல்வர் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பாஸ் ஆனதுக்கு யார் காரணம்னா ஒரிஜினல் பாஸ் மக்கள். அப்படி மக்கள் ஃபாலோ பண்ற ஒருத்தரை பார்க்க விடாம தடுக்கிறது. மத்தவங்க எல்லாம் என்ன பேரு? போலீஸோ கலெக்டருக்கோ என்ன பேரு? பப்ளிக் சர்வன்ஸ். இங்க மக்கள் ஒருத்தரை பார்க்க விரும்பும் போது அதுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுப்போமா? இல்ல உங்களுக்கு மட்டும் நிறைய கிரௌட் இருக்கு அதனால உங்களுக்கு பர்மிஷனே கிடையாதுன்னு சொல்லுவோமா? ஆரம்பத்துல அதுக்கு எவ்வளவு போராட்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லட்டுங்களா, திருச்சியில கொடுக்கவே இல்லை. நீங்க உங்க இடமே சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன பிறகு கூட திருச்சி போலீஸ் சூப்பரிண்டென்ட் கொடுக்கல. அதுக்கப்புறமா மொத்த ஐட்டனரியும் எடுத்துக்கிட்டு டிஜிபி ஆபீஸ்க்கு போயிட்டு இதுதான் எங்க ஐட்டனரி, சென்ட்ரலைஸ்டு பெர்மிஷனுக்கு அப்ளை பண்றோம். அது ஏன் அப்ளை பண்ண தெரியுமா? நாங்க அப்ப கூட காவல்துறையோ இல்ல முதல்வரோ கொடுக்க சொல்லிடுவாங்கன்னு நினைக்கல. அட்லீஸ்ட் இதை வச்சுக்கிட்டு இவங்களும் கொடுக்கலன்ற பட்சத்துல கோர்ட் அணுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் டிஜிபி ஆபீஸ் போகும். அங்கதான் இந்த ஐட்டனரி லீக் ஆகுது. இந்த 15 வாரம் இந்த 100 நாளோட பிளான் லீக் ஆனது அந்த இடத்துலதான். சோ தாவேக்கா ஒன்னத்தை பிளான் பண்றாங்க. அந்த பிளான் பண்ணி 4 கட்டமா 3 மாசமா வேற ரெக்வெஸ்ட் போட்டு அது நடக்கலன்னும் போது அவங்க சொல்ற காரணம் உங்களுக்கு ஆள் வரும். இதுக்கு என்ன கேள்வினா, பொதுவாவே வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரிதான் செய்வாங்கன்னு சொல்றாங்களே சார். ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுக்கு பொறுப்பு வந்து காவல்துறை தான். இந்த இடத்துல வந்து பிளானிங்ல ஃபெயிலியர் இருக்கு, அது வந்து தாவேக்கா பொறுப்பு கிடையாது, காவல்துறை பொறுப்புன்ற அந்த ஒரு பிளேம் காவல்துறை மேல வரக்கூடாதுன்றதுனாலதான் அவங்க முன்கூட்டியே வந்து நிறைய நிபந்தனைகள் எல்லாம் போடுறாங்க. அது எல்லா கட்சிக்கும் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பதில் சொன்னேன். இங்க இது மக்களாட்சி. பாஸ் வந்து மக்கள், அவங்க தேர்ந்தெடுக்க போற பொலிட்டிக்கல் பாஸ். இந்த இடத்துல நம்ம யாரு? பப்ளிக் சர்வெண்ட். இவங்களையும் அவங்களையும் பாதுகாப்பா வர வச்சு அனுப்பணும். போலீஸ் பத்தலன்னு சொல்லுச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய ஸ்பெஷல் பட்டாலியனை கூப்பிடுங்க, ஆர்ம்டு கார்ட்ஸை கூப்பிடுங்க, ஹோம் கார்ட்ஸை கூப்பிடுங்க. இன்னும் போலீஸ் பத்தலையா சிஆர்பிஎஃப் மத்திய அரசு கிட்ட கேளுங்க, வேலைக்கு ஆள் எடுங்க. இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப் வர சொல்றீங்களா சார்? அதே எலெக்ஷனுக்கு தானே சிஆர்பிஎஃப் கூப்பிடுறோம். நம்ம பிரச்சாரத்துக்கு கூப்பிட மாட்டோம், எலெக்ஷன் மட்டும் கூப்பிடுமா என்ன? மக்களோட தேர்தல் திருவிழாங்க. மக்களை பாக்குறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா சொல்றேன், கூப்பிடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. உங்களால இது முடியல, ஆளை வேலைக்கு எடுங்க. எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறான் போலீஸ் ஆகணும்னு. அது எதுவுமே நடக்கல. இங்க புரியுதுங்களா? ஒரு ஆர்கனைசேஷன்ல மிஷினரியே ஃபெயில், அரசாங்க மிஷினரி ஃபெயில்டு. நீங்க ப்ராப்பரா அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கல, ஏன்னா சம்பளம் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன்னா கஜானால காசு இல்ல. ஏன் கஜானால காசு இல்ல? தப்பான செலவுகள் பண்றோம். 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வந்திருக்கோம், உலகத்துல இருந்து முதலீடு வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்றோம். 16 லட்சம் முதலீடு வந்த ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு 9 லட்சம் கோடி கடன் வருது? 16 லட்சம் கோடி உள்ள வந்தா 9 லட்சம் கோடி கடன் வரக்கூடாது. அப்ப கடன் வருதுன்னா என்ன அர்த்தம்? மிஸ்மேனேஜ்மெண்ட் அர்த்தமா? அததான் இங்கேயும் கேட்கிறேன். போலீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதா வேலை, கொடுக்க மாட்டோம் தட்டி கழிக்கிறது. தாவேக்காக்கு கொடுக்கலன்றது இல்ல, யாருக்கு கொடுக்கலனாலும் தப்பு. நாளைக்கு தாவேக்கா ஆட்சியில உட்கார்ந்து இருக்கும் போது திமுக கொடுக்கலனாலும் அது தப்பு. கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு பாக்கணுங்க. அதுதான் ஜனநாயகம். இங்க மக்கள் அவங்களுக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மக்கள் கிட்ட அந்த தலைவர் பேசுறதுக்குமான எல்லா ஜனநாயக உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. அதை தடுக்க யாருங்க நம்ம? அதுதான் இங்க கேள்வி. நீங்க வந்து ஒரு 3rd ரேட்டட் பொறுக்கி பசங்களையோ இல்ல வந்து ரோட்ல நியூசன்ஸ் பண்ற ஒருத்தனை டீல் பண்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சியோ அந்த கட்சியோட தொண்டர்கள் டீல் பண்ண முடியாது. இளைஞர்கள் அணில்கள்ன்றீங்க, 60, 70, 75 வயசு பெரியவங்க ஆணும் பெண்ணுமா ரோட்ல நிக்கிறாங்க விஜய் சாரை பாக்குறதுக்கு. விஜய் சாரை டிவில விஜய் முகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள போனா டிவி இருக்கு, அந்த டிவில க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. எதுக்கு ரோட்ல நிக்கிறாங்க? இவர் என்னமோ ஒண்ணு பண்ண வந்திருக்காரு. இந்த இடத்துல ஏற்கனவே எங்க எல்லாருக்கும் அரசியல் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு, வருத்தம் இருக்கு. அதுல இருந்து மாத்துறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணி வந்திருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். எங்களுக்கு சைட்ல இருந்து ரிட்டர்ன் கிஃப்ட், நாங்க உங்களுக்கு கொடுக்கிற ரெசிப்ரோக்கல் நன்றி. அது அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? ஆனா இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அளவுல திரண்ட ஒரு கூட்டம் தான் சுற்றுப்பயணத்திற்கு. ஆனா இதுக்கு நிறைய விமர்சனங்கள் வருது இந்த கூட்டத்தை மையமாக வச்சு. அதுல வந்து இது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்த கூட்டம் அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வந்து வைக்கப்படுது. இதை பத்தி உங்களுடைய பார்வை? அறியாமையில பேசக்கூடியவங்க, காழ்ப்பு வன்மத்துல பேசக்கூடியவங்க என்ன பதில் சொல்வீங்க? ரீல்ஸ் எடுக்கிற ஒருத்தன் 7 மணி நேரம் ஒரு இடத்துல தண்ணி இல்லாம நின்று ரீல்ஸ் எடுப்பானா? நீங்க எடுப்பீங்களா? நான் எடுக்க மாட்டேன். சோ அவன் ரீல்ஸ் எடுக்க வந்திருக்கான்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய புழுக்கத்துக்கு ஒரு பிரேக்கா இருக்கும். எல்லாரும் ரீல்ஸ் எடுக்க வரல. விஜய் சார ஒரு தலைவரா ஒரு அரசியல் கூட்டத்துக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சு பார்க்க வந்திருக்காங்க. அதுல 1-2 பேரும் எடுத்த ரீல்ஸ் உங்களுக்கு தப்பு அப்படின்னா, ரீல்ஸ்ல மட்டுமே சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நாட்டை என்ன சொல்வீங்க? சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுற வைஷ்ணவி தானேங்க உங்க துணை முதல்வர் கூப்பிட்டு பாக்குறாரு. அப்ப ரீல்ஸ் நடத்துறதுதான் அந்த திமுக ஆட்சியை, திராவிட மாடல் அரசா? ஒரு மக்களை எந்த இடத்துல பார்த்தாலும் இழிவுபடுத்திடலாம், மக்கள் பண்ற எல்லாத்தையும் இழிவா பேசிடலாம் அப்படின்னா, அப்ப படம் எடுக்கிறது, ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சு ரன் பண்றது, கிரிக்கெட் டீமை வாங்கி வச்சு ஐபிஎல் நடத்துறது, இதெல்லாம் ஆட்சியில இருக்கவங்க பண்றது. இது என்ன சொல்வீங்க? என்டர்டைன்மெண்ட் அரசாங்கம்னு சொல்வீங்களா?
மக்களை இழிவுபடுத்துற வேலையை தயவு செய்து எல்லா அரசாங்கமும் ஊடகங்களும் மறந்துடணும். அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்கள ஒழுக்கப்படுத்தி நெறிப்படுத்தி அவங்க செய்யறதுக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. அதை பண்ண மாட்டோம். பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், வந்தவங்களுக்கு நெறிமுறைப்படுத்த மாட்டோம். இவ்வளவு கூட்டம் வரும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. காவல்துறை என்ன ஏற்பாடு பண்ணீங்க? விஜய் சார் 10:35 வந்து 11 மணிக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாரு, முடிக்க முடியல. காவல்துறை அட்ஹாக்கா ஒரு தண்ணி, ஒரு டாய்லெட், எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு? தாவேக்கு ஆர்கனைஸ் பண்ண ஆம்புலன்ஸ்ல இருந்த ஓஆர்எஸ் காலி, தண்ணி காலி. லைவ்ல அங்க வந்து பசங்க அப்டேட் பண்றாங்க, எங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னு. இருக்கிறவன் அங்க வந்து ஓடி ஓடி போய் கடையில வாங்கிட்டு வந்து கொட்டுறான். காவல்துறை எங்க? இதை யார் பண்ணிருக்கணும்? உங்களுக்கு புரியுதா? மக்களை குறை சொல்லி, மக்களை இழிவுபடுத்தி, மக்களை ஓரம் தள்ளிட்டோம்னா நம்ம ஓகே, ரெக்கார்ட்ல ஓகே. நிதர்சனத்துல எலெக்ஷன்ல என்ன பண்ணுவீங்க? அரசு அதிகாரிகளுக்கும் எலெக்ஷன் இருந்தது. நீங்களே வந்து சொன்னீங்க இல்லையா சார், அவரை வந்து பார்க்கவே முடியல, ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தா அவரை பார்த்திருப்பாங்க, பார்த்தா பாதி பேர் வந்து வீட்டுக்கு போயிருப்பான், இல்லன்னா கலைஞ்சு போயிருப்பான் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அது வந்து பார்க்க வந்த கூட்டம் தானே? மேம், உங்களுக்கு நான் சொல்றது புரியல. அவன் வந்து பார்க்கவாது வர முடியுமான்னு பாக்குறான். நீங்க பேசுறத கேட்கறதுக்கு மரக்கடையில தான் இடம் இருக்கு, அந்த இடம் ஃபுல்லு. அந்த இடத்துக்கு வரும்போது 9:10 மணிக்கு வரலாம்னு யோசிச்சிருக்கான். 10:30 மணி ஈவெண்ட், 6:30 மணிக்கு அந்த இடம் ஃபுல்லு. அந்த இடம் ஸ்பில் ஆகி ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டம் வந்துருச்சு. இந்த இடத்துல அவர் பேச போறது இல்ல, நிக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் அந்த ஒரு ரசிகனுக்கோ நீங்க சொல்லக்கூடிய அந்த தொண்டனுக்கோ என்ன வாய்ப்பு இருக்கு? குறைஞ்சது அந்த தலைவர் முகத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறான். அதுக்கும் வாய்ப்பு இல்லாத அவங்க நிக்கிறான். அவர் முகத்தை பார்க்க கூட விட மாட்டீங்களே. ஏன் ஏஞ்சி ஒரு குழந்தை, ஒரு அப்பா கார் வச்சிருக்காரு, அதுல சன்ரூஃப் இருந்துச்சுன்னா ஏஞ்சி கை காட்டும். அந்த ஒரு உரிமை கூட ஒரு தலைவருக்கு இல்லைன்னா இந்த இடத்துல அவர் வந்து தெரியாம அவர் உள்ளதான் வந்து உட்கார்ந்துட்டு வந்திருந்தாரு, அந்த விண்டோ மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப ரோட் ஷோ எல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பாத்துருக்கிறோம், மரத்துல இருந்து குதிச்ச சம்பவமா இருக்கட்டும். இல்ல சார், இப்ப நான் இதுல சொல்றேன், இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொண்டர்கள் வந்து ஒரு 6 வாரத்துல இருக்கிறாங்க. அதுதான் சார், அந்த மாதிரியான எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய ஒரு வேலை. ரோட சீல் பண்ணி ரோட் ஷோ பர்மிஷன் கொடுத்திருந்தா ரோடோட 2 புறத்துல இருந்து மக்கள் பார்த்திருப்பாங்க, இவ்வளவு நெருக்கடி ஆயிருக்காது, இவ்வளவு டிராபிக் ஜாம் ஆயிருக்காது. 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஒன்னு, ரோட் ஷோ பர்மிஷன் கொடுத்து இவங்களை ஓரம் கட்டி வச்சிருக்கலாம். இல்லையா மக்கள் அந்த இடத்துல நெரிசல் ஏற்படாமையாவது பார்த்திருந்திருக்கலாம். 2த்தையும் பண்ணல. 2த்தையும் பண்ணாம ஆர்கானிக்கா ஒரு மக்கள் கூட்டம் வந்த பிறகு இதுக்கு காரணம் விஜய் சாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா பிரச்சனை. என்ன லாஜிக்? சரி சரி, இப்ப எல்லாம் இவ்வளவு தூரம் வந்தாங்க, மக்கள் வந்து வெள்ளமா திரண்டு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, அவங்கள பார்க்க வந்தாங்க, இல்ல எதுக்கோ வந்தாங்க. ஆனா மக்கள் அவ்வளவு பேர் வந்து விஜய்க்காக தான் வந்திருக்கிறாங்கன்றது வெளிப்படையா தெரியுது. வந்ததுக்கு பின்னாடி இப்ப அவர் பேசணும்ன்றப்போ கேட்கலன்ற அந்த ஒரு குரல் நம்ம ஒழிச்சுது, அது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். அந்த இடத்துல வந்து மைக் வந்து கேட்கல, அது அப்ப அதுவும் காவல்துறையுடைய பிரச்சனைன்னு சொல்வீங்களா? இதுக்கு வேற ஒரு பதில் முன்னாடி சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க யாரும் விஜய் சார் பேசுறத கேட்க வரல, வெறும் விஜய் சாரை பார்க்க வந்தாங்க, ரீல்ஸ் எடுக்க வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. அட்லீஸ்ட் அது இல்ல. விஜய் சார் பேசுறத கேட்டு, அதுவும் நான் சொல்லல, நீங்க தான் முதல்ல சொன்னீங்க பார்க்க வந்திருக்காங்க, பார்க்க கூட விடல. பார்க்க விடாததால அந்த கூட்டம் அங்கேயே இருந்தாங்கன்னு சொன்ன. அவங்க பார்க்க மட்டும் வந்தாங்க நான் சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு அவங்களை தெரியும். 2வது, பார்க்க மட்டும் தான் வந்தாங்க, அவங்க விஜய் சார் பேசுறத கேட்க வரல, அரசியல் வயப்படலன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு பதில் தான் நீங்க சொன்னீங்க மீடியா சொல்றாங்கல்ல, அவங்க மீடியா தானேங்க, அதனால பொதுவா சொல்லிட்டேன். பொதுவா அந்த மீடியா சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சோ அவங்க அரசியல் வயப்பட்டிருக்காங்க, பிரச்சாரத்துல என்ன பேச போறாருன்னு கேட்கறதுக்காக நிக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்த மைக்கு மக்களுக்கு கேட்டிருக்கு, ஆனா மீடியாக்கு கேட்கல. சோ அந்த மைக்கை மாத்துறாங்க, திரும்ப டெக்னிக்கல் இஷ்யூ. இட் ஹேப்பன்ஸ், இட் டென்ட் டு ஹேப்பன். ப்ராப்ளம் என்னன்னா, இத வந்து இதுதான் தாவேக்காவுடைய ஆகச்சிறந்த ஃபெயிலியர், இதனால தாவேக்கா ஒரு கட்சியே இல்ல. என்னங்க பேச்சு? சரி, இப்போ நீங்க கட்சியே இல்ல இதெல்லாம் வேணாம் சார். இவங்க வந்து விஜய் வந்து என்ன பண்ணாலும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு முதல் சுற்றுப்பயணம், இது வந்து 2வதோ 4வதோ இல்ல ஒரு 3வது வாரமோ கிடையாது, முதல்ல வராரு. இவ்வளவு கூட்டம் மக்கள் அவ்வளவு பேர் திரண்டு இவர் என்ன பேச போறாருன்றதை கேட்க வராங்க. அந்த இடத்துல மைக் ஒர்க் பண்ணலன்றப்போ அது எல்லாருக்கும் அதிருப்தி ஆச்சா இல்லையா? உங்களுக்கு முதல்ல அதிருப்தியா இல்லையா சார்? இல்லங்க, எனக்கு உள்ளபடி அதிருப்தி தான். நான் வந்து ஏமாற்றம் அடைஞ்சேன். ஆனா அந்த ஏமாற்றத்துக்கு பதில் இப்ப நான் அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். என்ன பேசினாருன்னு கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு அங்க இருந்தவங்க, களத்துல இருந்தவங்க கேட்டு சொல்லிட்டாங்க. டீடைல்ஸ் வந்து வந்துருச்சு, இல்லன்னு நான் சொல்றேன். டீடைல்ஸ் எல்லாருக்கும் போய் சேருமா? டெக்னிக்கல் எரர், இட் ஹேப்பன்ஸ். அதுதான் மீடியா எரர். அந்த டெக்னிக்கல் எரருக்கு காரணம், அது ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும் தானே? அதாங்க நான் சொல்றேன், டெக்னிக்கல் எரர் டென்ட் டு ஹேப்பன். அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். இது எல்லாருக்கும் நடக்கும், எப்ப வேணா எங்க வேணா நடக்கும். டெக்னிக்கல் எரர் வந்து ஏர்ஃபோர்ஸ்லயும் நடக்குது,
லான்ச் பண்ணாத ஒரு மிசைல் போய் பக்கத்து நாட்டுல விழுந்திருக்கு, நம்ம நாட்டுல நடந்திருக்கு, ரொம்ப ரியல் ரீசெட்ல நடந்திருக்கு. நான் நடக்கான்னு சொல்லல, இது நாங்க தப்பு எடுத்துக்கணும் சொல்லல, கத்துக்கிறோம். இது வந்து ஜனநாயகத்துல எதெல்லாம் ஆகச்சிறந்த கடமைகளோ அது ஒரு மைக் ரிப்பேர் ஈக்குவேட் பண்ணாதீங்க. அங்க பெரிய தவறுகள் இருக்கு. மக்களை நீங்க நெறிப்படுத்தாம, மக்களை நீங்க வந்து பொருட்படுத்தாம, மக்களை பாதுகாக்காம நீங்க அழுத்துறீங்கல்ல, அதோட பெரிய தப்பு இல்ல மைக் ரிப்பேர். கண்டிப்பா சார், இத வந்து அதையும் யாரும் வந்து ஈக்குவல் பண்ணல. இந்த இடத்துல பேசணும், அவர் வந்து பேச வராரு, திருச்சிக்கு வராரு, மக்கள் கிட்ட பேச வராருன்றப்போ அதுல நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது எதிர்பார்ப்பு கூட விடுங்க சார். அந்த இடத்துல ஐ அம் வித் யூ. நான் அத கன்ஃபஸ் பண்ணிட்டேன். அது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கறதால நான் டைம் மிஷின்ல போயிட்டு அப்படிலாம் நான் சொல்லல சார். இல்ல வேணா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், அதுல இருந்து நீங்க கேள்வி கூட கேளுங்க. கிட்னி திருடும் திமுகவின் ஒரு அரசு அவங்களுடைய மருத்துவமனை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது நேஷனல் மீடியால கவர் ஆயிருக்கு. இது உங்க திமுக அரசுக்கு என்ன ஒரு முகத்திரையை கிழித்திருக்கோம், என்ன ஒரு ஃபேஸ் வேல்யூ டென்ட் பண்ணிருக்கோன்ற கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க சார். அதுதான் சொல்லிட்டேனே. இந்த இடத்துல அவர் பேசுறத ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் லைவ் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மேட்டர் கன்வே ஆயிடுச்சு. கிட்னி திருடுற அளவுக்கு எங்க மக்களுடைய வறுமை நிலை நீங்க வச்சிருக்கீங்க, அந்த வறுமை நிலை இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. அது திருச்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர், திமுகவை சேர்ந்த ஒரு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணக்கூடிய ஒருத்தரோட குடும்பம், அதுக்கு விளக்கம் கேட்டாலும் ஒரு ஆணவமான பதில் சொல்வீங்களான்னு கேட்டாரு இல்லைங்களா? இந்த விஷயம் மைக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் போய் சேரும். இது பவர்ஃபுல்லா சேர்ந்திருக்கும். அந்த இடத்துல மக்களுக்கு, அங்க இருந்த திரண்டிருந்த மக்களுக்கும் நல்லா போய் தெரிஞ்சிருக்கும்ன்றதான் எங்களுடைய. எனக்கு இப்பதான் டவுட் வருது. அவர் பேசியிருந்தா கூட அது காத்துல பேசியிருப்பாங்க, அப்படியே முடிஞ்சிருக்கும். அவர் பேசுனது கேட்கலன்னு நம்ம திரும்ப திரும்ப பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டாவது, இத பேச வராருன்னா சரி என்ன ஆனாலும் அது வந்து கரெக்டா நீங்க அந்த மாதிரி இல்லங்க. சரி, உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். பேசுனது கேட்கலன்னா, இப்ப இந்த பாயிண்ட் பேசுனது வெளில கேட்கலன்னா உங்களுக்கு யார் மேல மைல்டா டவுட் வருது? வரக்கூடாதா? வரவே கூடாதா? கிட்னி திருடுறவன் மைக் ரிப்பேர் பண்ணி விட மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து நான் கேக்குறேங்க. ஒரு ஏமாந்த விவசாயியோ சொல்றீங்களா? நான் சொல்லல, நீங்க சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறேன். நான் கேக்குறேன், அப்ப கிட்னி திருடுன திமுகன்னு சொல்றீங்களா? நான் சொல்லல. நான் சொல்லல சார். நீங்க எல்லாமே திமுக தான சொல்றீங்க. நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நான் கேட்டது கிட்னி திருடுன ஒரு கேடு கட்டவன் இருந்தானே, அந்த கேடு கட்டவன் பணக்காரனாவும் இருக்கிறானே, அவன் மைக்கையும் ஜாம் பண்ணிருக்க மாட்டானான்னு கேட்டேன். நீங்க தான் திமுக சொல்றீங்களான்னு கேட்டீங்க. நான் கேட்கல சாமி. அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். கேட்டதாவே இருந்துட்டோம். அப்ப கிட்னி திருடுனதும் திமுக, மைக்கு வேலை செய்யணும். அது மக்களுக்கு புரியும் சார். இது நான் எந்த ஆங்கிள்ல கேட்க வந்தேன்றது பாக்குற மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். மக்களுக்கு நல்லாவே புரியும். நம்மளோட அவங்க புத்திசாலி, எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னிக்கல் எரர் டென்ஸ் டு ஹேப்பன். பட் இத பேசும்போது அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா, திருச்சியோட ராஜா நாங்க, மத்த ஊர்ல நடக்கும், திருச்சியில இது நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களோட கட்ட கடைசியான ஒரு வாய்ப்பா கூட இது இருந்திருக்காதா என்ன? எல்லாத்தையும் தடுக்க முடியல, இந்த அபரிவிதமான கூட்டத்தை தடுக்க முடியல. குறைஞ்சபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அப்ப இத இப்ப ஏன் நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க? இருந்தா நாங்க கத்துக்குறோம், சரி பண்றோம் சொல்றோம். ஆனா சந்தேகப்படணும். இந்த அரசியல் களத்துல எல்லாரையும் தப்பு நடக்கிற இடத்துல சந்தேகப்படணும். அப்படி படாம தான் நம்ம பல பேரை நல்லவங்க விட்டுட்டோம். இந்த இடத்துல நடந்தக்கூடிய தப்பு, ஒருவேளை நீங்க சொன்ன அந்த கிட்னி திருடனாவோ இல்ல முடிசூடா திருச்சியின் மன்னர்களாவோ இருக்கக்கூடியவங்க பண்ணியிருந்தா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதையும் சொல்றேன், அதையும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். இதுவா இருந்தா நான் கத்துக்கிறேன், நான் மாத்திக்கிறேன். அவங்களா இருந்தா அதையும் நம்ம பாத்துக்கிறோம். இது நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கருத்தை நீங்க முன் வச்சிட்டீங்க சார். இப்போ அவர் பேசின விஷயங்களுக்கு வரலாம். அவர் பேசின விஷயங்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து எதிர்கட்சியினர் வந்து சில இதை முன்வைக்கிறாங்க. இப்போ பாஜக கட்சியை சேர்ந்த ஹச்ராஜ் அவர்கள் ஒரு முக்கியமான தலைவரா இருக்கிறாரு. அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய மதத்தை அடிப்படையாக வச்சு விமர்சனம் செஞ்சாரு. ஆனா அவர் வந்து இப்போ நிபந்தனைகளுக்கெல்லாம் வந்து திமுக வந்து இந்த இத்தனை நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, 20 நிமிஷம் தான் பேச சொல்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவா திடீர்னு பேச ஆரம்பிக்கிறார். இது வந்து உங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் சந்தேகப்படணும்னு சொல்றீங்க. அப்ப இதையும் சந்தேகப்படுறதுல ஒண்ணும் தவறு இல்லையா? எதனால சொல்றேன்? நான் பண்றேன். எச் ராஜா அண்ணன் வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப தெளிவாயிட்டாரு, ரொம்ப வந்து அரசியல் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு படத்துல நடிச்ச உடனே அதுல இருக்கிறது வந்து ஒரு சாமானியமான விஷயம் இல்ல, இழிவா பேசிட்டோமே. அதுல ஒருத்தர் 60-70 படம் நடிச்சு இவ்வளவு பெரிய மக்கள் சம்பாதியத்தை பெற்றிருக்காரு, மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்காருன்னா அது சாமானியம் இல்ல. அப்ப அந்த மனுஷன் மேல அவர் நமக்கு ஒரு மரியாதை வருது. ரெண்டாவது, திமுக பண்றதை எல்லாரும் கேட்கணுமே, இந்த மாதிரி பாஜக திமுக பண்ணலையே, நமக்கு இவங்க பண்றாங்களேன்னு ஒரு நியாயத்தின் குரலா பேசியிருக்காரு. அப்ப நான் சந்தேகப்படுறேன், ராஜா சார் முன்னாடி விட ரொம்ப தெளிவா, ரொம்ப அரசியல் புரிதலோட களத்துல இறங்கி பேசுறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு இப்படி நீங்க ஒரு டவுட் கேட்கறீங்கன்னா எனக்கு வேற ஒரு டவுட் வருது. இப்ப ஆஃப் லைட் வந்து தாவேக்கா போறக்கூடிய டிவி டிவேட்ஸ்ல எல்லாத்துலயுமே திமுக உட்கார்றது இல்ல.
நாம் தமிழ் உட்காராங்க. ஆனா எப்பப்பெல்லாம் நாம் தமிழ் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குதோ, ஒரு 10 பாயிண்ட் தாவேகா பேசினா ஒரு பாயிண்ட் நாம் தமிழ் பேசினா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. அது ட்ரெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் திமுகவுடைய பேச்சுக்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த டெலிகிராம் பேஜஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸோ இல்லாட்டி ட்விட்டர் ஹேண்டில்ஸோ அதை பண்றாங்க. இப்ப எனக்கு டவுட் வருது, சபரீசன் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்சாங்கன்னு ஜூனியர் விகடன் ரிப்போர்ட் படிச்சோமே, சவுக்கு சங்கர் சொன்னாரு, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ, சீமான் அவர்கள் முதல்வரை சந்திச்ச பிறகு தாவேகா மட்டுமே அட்டாக் பண்றாரு, அது உண்மையா இருக்குமோ, திமுகவும் நாம் தமிழும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு உண்மையா இருக்கும்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்க கேட்ட அந்த சந்தேகத்தோட இது எனக்கு பெரிய சந்தேகமா, வலுத்த சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு திமுகவும் நாம் தமிழும் ஒண்ணு சேர்ந்து தாவேகாவை டார்கெட் பண்ண ட்ரை பண்றீங்களா? அப்போ பாவம், இந்த மாதிரி ஒரு எளிய பிள்ளைகள் கை காசு போட்டு சம்பாதிச்சு வந்து பண்றவன இப்படி பண்றீங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல நீங்க எச் ராஜாவுடைய சித்தாந்தத்தை கேள்வி கேட்கலாம். தனி மனிதனா நீங்க அவளை கேள்வி கேட்க முடியாது. ஒரு நல்ல மனுஷன், பெரிய மனுஷன், அவரு போயிட்டு இது மாதிரி பண்றாங்களேன்ற ஒரு ஆதங்கத்துல ஒரு பேசி இருக்கலாம். நான் அப்படி பாக்குறேன். சரி சார், இப்போ 10 to 15 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வந்து விஜய் கேட்டாரு. ஆனா அந்த இடத்துல அதிகபட்சமா கூட ஆகலான்னு சொல்லி அரசாங்கம் தான் வந்து 25 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுங்கன்னு கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து அத எதுவுமே சொல்லல. ஆனா எதிர்கட்சிகள்லாம் வந்து அரசாங்கத்தை வந்து இந்த இடத்துல காவல்துறையை வந்து கேள்வி எழுப்பும் பொழுது, இல்ல நாங்க இவ்வளவுதான் கேட்டோம் அப்படின்றது வந்து கிளியர் பண்ணிருக்கலாமே, அந்த இடத்துல ஏன் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ இந்த இடத்துல மைக் ரிப்பேர் ஆன பிறகு எல்லா இடத்துலயும் வந்த செய்தியை பாத்தீங்கன்னா, மைக் ரிப்பேர் ஆனதுனால விஜய் அவர்கள் பேச்சை சுருக்கமாக முடிச்சு கொண்டார் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ நீங்க வந்து திமுகவை வந்து ஒரு கேள்வி எழுப்புறீங்க இல்லையா, சந்தேகப்படணும்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப இந்த சந்தேகம் தாவேகாவுக்கும் பொருந்துமா? என்ன இதுல சந்தேகப்படுறது என்ன இருக்கு? எங்க டைம் நாங்களே குறைச்சிக்க போறோமா? நான் சொல்றது, உங்களுக்கு என்னைக்காவது தாவேகா நாங்க 15 நிமிஷம் தான் கேட்டோம், திமுக 25 நிமிஷம் கேட்டாங்கன்னு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. அங்க அவங்க என்ன பெர்மிஷன் லெட்டர் கேட்டிருந்தாங்க, என்ன கொடுக்கப்பட்டதுன்றது நமக்கு தெரியாது. தாவேகா 15 நிமிஷம் தான் கேட்டாங்க, திமுக 20 நிமிஷம் கொடுத்துன்னு சொன்னது சீமான் அண்ணன். அதெல்லாம் நீங்க ஆத்தென்டிக் ரெக்கார்டா எடுத்துக்கிறீங்களா? இல்ல, டிவி டிபேட்ஸ்லயுமே நிறைய பேர் அவங்க சொல்ற அதுதாங்க தாவேகோட ஆபீஷியல் வேர்ட் இல்ல, சார்பாகவும் நிறைய பேர் ஆபீஷியல் ஸ்டேட்மென்ட் இல்ல, அது அந்த ஆபீஷியல் ரெக்வெசிஷன் லெட்டர் நீங்க பாத்துறதா? அதுதாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது வந்து பொருட்டே கிடையாது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது சில பேருக்கு பிழைப்பா இருக்கலாம். தாவேகா எவ்வளவு நேரம் பேசணும், என்னைக்கு பேசணும், எதை பேசணும்ன்றது தாவேகோட ப்ரெரோகேட்டிவ், அவங்களோட ஃப்ரீ வில். அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி, அதை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பதில் சொல்ல கிடையாது. பேசுறதுல தவறு இருந்தா, பேசுறதுல பொறுப்பற்ற தன்மை இருந்தா கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன பேசணும், இப்ப உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். மேடம், என்ன மேடம் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க கேட்க முடியாது, நான் உங்களை கேட்க முடியாது. கேள்வி கருத்துக்கு தான் இங்க முக்கியத்துவம். அந்த புரிதல் எல்லாம் அரசியல் பண்றதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அவங்க பதிலே சொல்லாதீங்க, பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சமூக வலைதளம் வரதெல்லாம் நீங்க எடுத்து கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களோட பொறுத்த வரைக்கும் அவர் பேசின கருத்துக்களும் வந்து இது வந்து போதுமானதா? அவர் வந்து இவ்வளவு பேர் வந்து ஏற்கனவே மாநாட்டுக்கு கேட்ட அதே கேள்விதான், இவ்வளவு பேர் வந்து வந்திருக்கிறாங்க, ஆனா விஜய் அவர்களுடைய கருத்து அப்படின்றது ஏற்கனவே வந்து பொதுவெளியில திமுக அரசுக்கு எதிராக வைச்ச கருத்துக்களை திருப்பியும் வந்து சொல்லியிருக்கிறத தவிர, அவருடைய தரப்புல இருந்து இப்ப வந்து விஜய் அவர்கள் நேரடியாக, இப்போ மற்ற தலைவர்கள் வந்து அடிக்கடி வந்து வெளியில வராங்க, இவர் வந்து வர்றதே இல்லை, இப்பதான் வராரு, வர்றப்பவும் ஏற்கனவே சொன்ன விமர்சனத்தை தான் வைக்கிறாரு, புதுமையா எதுவும் இல்ல, கேட்டா மைக் ரிப்பேர்னு சொல்லிடுறாங்க, இப்படி பல விமர்சனங்கள் வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, முதல் விஷயம் நீங்க சொன்ன முதல் பாயிண்ட்ல நான் மாறுபடுறேன். நிறைய வெளியில வரலன்னு சொன்னீங்க, மதியம் திருச்சியை பாத்தீங்க, இப்ப சாயந்தரம் அடுத்தடுத்த ஊரை பாப்பீங்க, தொடர்ந்து 3 ஊரை பார்க்க போறீங்க, 15 வாரம் 100 நாள் தொடர்ந்து இதுதான் பேசு பொருளாவே இருக்க போகுது. சோ அந்த விமர்சனம் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. ரெண்டாவது, திருச்சிக்குள்ள வரும்போது திருச்சி சுற்று வட்டாரத்துல நடந்த ஒரு கிட்னி கொள்ளையை பத்தி பேசியிருக்காரு. திருச்சியில இருக்கக்கூடிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை, திமுக எதிராக பேசும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றின அரகுற வாக்குறுதிகள்லாம் அவங்க மக்களை நடத்தும் விதமும் ஒண்ணு இருக்கு. இதை இங்க பேசுறாரு. தவறவும் இது வந்து விஜய் சாரோட முதல் சுற்றுப்பயணம் மட்டும்தான், இதுவே ஒரே சுற்றுப்பயணம் கிடையாது. திரும்ப 2வது கட்டம் 3வது கட்டம் வரப்போறாங்க, இதோட மேனிஃபெஸ்டோட வரப்போறாங்க. இப்ப மேனிஃபெஸ்டோட வரும்போது நாங்க என்ன செய்ய போறோம்னு அங்க சொல்லுவாங்க. இன்னும் மேனிஃபெஸ்டோ சஸ்பென்ஸா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கே அதை லீக் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி பண்ணக்கூடாது. கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகுதான் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணணும், எந்த கட்சியா இருந்தாலும். கேள்வி என்னன்னா, சொன்னீங்களே செய்யல, அப்ப இன்னொரு 3 மாசம் டைம் ஆவது இருக்கு, ட்ரை பண்ணுங்க. இந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு எனக்கு என்ன அப்படின்னு ஒரு ஃபேக் ப்ராமிஸா அதை மாத்திட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல, அது தவறுன்னு அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா திருச்சியில இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது இன்னும் முதல் சுற்றுப்பயணம் தான், நிறைய சுற்றுப்பயணம் இருக்கு. அப்ப நிறைய விஷயங்கள் பேச போறாரு. குறிப்பிட்ட விஷயங்கள் தான், இப்ப வாக்குறுதிகளா இருக்கட்டும், கிட்னி திருட்டா இருக்கட்டும், ஏற்கனவே மக்கள் எப்படி நடத்துறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே வந்து
ஒரு சில விஷயங்களை தான் வந்து கவர் பண்றாரு. திருச்சி மாவட்டத்துக்கான உரிய விஷயங்கள். அதுக்கும் ஸ்கிரிப்ட் தேவையா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்களே. அது ஸ்கிரிப்ட் இல்ல, திமுக வாக்குறுதி பேப்பர். திமுக வாக்குறுதி கொடுத்தாங்களா 505 வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை பிரிண்ட் பண்ணி கையில வச்சிருந்தாரு. அது ஸ்கிரிப்ட் இல்ல. அப்ப அதை பார்த்து படிச்சாரு. அந்த வாக்குறுதி தாங்க மேம். இந்த வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, இந்த நம்பர் அதை நிறைவேற்றலன்னு சொல்லியிருந்தாரு. அது வாக்குறுதி பேப்பர். எனக்கு ஐ கேன் அஷ்யூர் யூ தட். மோரோவர் மெசேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் than the மெசேஜ். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கும் வேற ஸ்டேட்ல இருக்க ஒருத்தர் சொல்றதுக்கும் ஆன கன்வீனியன்ஸ் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு இந்த கிட்னி பேசு பொருள்ன்றது இங்க பேசிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் தெரியுது நடந்ததுன்னு. அதுக்கு வந்து திருடல்ல முறைகேடுன்னு பேரெல்லாம் மாத்தி வச்சோம். அது எவ்வளவு பெரிய ட்ரோலா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இது தமிழ்நாடு தாண்டி நியூஸ் ஆச்சா? இன்னைக்கு இது ஆல் இண்டியா நியூஸ். இன்னைக்கு அந்த திமுகவினோ அந்த அவங்க எத்தனை பேர் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் கூட சீல் பண்ணல, என்ன சீஸ் பண்ணல. என்ன சொன்னாங்க? அந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு மேல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டாம், இதுதான் தண்டனையான கேள்வி இருந்துச்சு இல்லைங்களா? இன்னைக்கு இது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் போகும், ஆல் இண்டியா டிபேட்டா மாறும். தமிழ்நாட்டுல கிட்னி திருடுறாங்களாம். முன்னேறிய மாநில தமிழ்நாட்டுல வறுமையின் காரணமாக விவசாயிகளோ இல்லைன்னா இந்த நெசவாளர்களோ கிட்னி விற்கிறாங்களாம். டாக் ஆஃப் த டவுன். இன்னைக்கு இது பேசு பொருளா மாறும், கேள்வி எழுப்பப்படும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் செய்யாத வேலை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் செய்ய வாய்ப்பு இருக்கும். இதுதான் மெசேஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த மெசேஜ். அதங்க கன்வே பண்றாரு. மோர் ஓவர் என்னென்னலாம் பேசணும், எதெல்லாம் பேசணும் நம்ம இன்ஸ்டன்ஸ் இல்ல பேசுவாரு, ஒன்னொன்னுத்தையும் பேசுறாரு. பட் அவர் காலம் கருதி ஒரு இடமா ஒரு ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஆர்கானிக் ஸ்டெப்பை நம்ம வந்து சார் 2 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா 10வது படிக்க போகும்னு சொல்ல முடியாது. அவர் அழகா அவரோட கிரௌட மைண்ட் செட் பண்றாரு, பெர்செப்ஷன் பேட்டில் ஜெயிக்கிறாரு. அந்த வார நோக்கி நான் போறேன், இது அந்த வாருக்கான முன்னோட்டம் கூட கிடையாது, ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கிறோம் நம்ம. அதுக்காக நான் வந்து குலதெய்வங்களை கும்பிட்டு போவாங்க அந்த காலத்துல வாருக்கு, அது மாதிரி நான் ஜனநாயக போருக்கு குலதெய்வங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதனால இன்னும் நிறைய ரவுண்டு வர்றாரு, நிறைய பேசுவாரு. அப்ப பேசும்போது எல்லாம் வெளிப்படும். தாவேக்காவின் மேனிஃபெஸ்டோல அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு வெளிப்படும். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வந்து குறி வைக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களை வந்து குறி வைக்கிறாரு விஜய்ன்ற கருத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, ஆக்சுவலி எம்ஜிஆர், அண்ணா, பெரியார், காமராஜர் இவங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமான சொத்து. இவங்களை வந்து ஒரு கட்சிக்காரங்க ஒரு ஜாதிக்காரங்க எல்லாம் பிரிக்க கூடாது. அப்படி பிரிக்கிறதோட அனர்த்தமே அபத்தமே கிடையாது. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு அதை நான் எங்க ரெப்ளிகேட் பண்றேன். 74 இங்க மாநாடு போட்டாரு. அதை வந்து நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். இப்ப மதுரைக்கு போகும்போது மகாத்மா காந்தி வந்து மதுரையில தான் இறங்கினாரு. இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்க போனாரு. 2 வருஷம் இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு தான் நான் போராட்டத்துல இறங்குவேன்னு சொல்லி மகாத்மா காந்தி வந்தாரு. அப்போ மதுரைக்கு வந்தாருன்னு சொன்னா என்ன நீ மகாத்மா காந்தின்னு கேட்கற மாதிரி இருக்கு. அவர் நமக்கு தேச தந்தை, அவர் வந்த இடத்துக்கு நானும் வந்திருக்கேன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. அதே போல அவர் வந்து எம்ஜிஆர் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல பெரியார் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல அம்பேத்கர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் வந்து அடிக்கோடு. இந்த ஒரு ரோல்டு நோட்ல ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜின் எதுக்குன்னா அதுக்கு பக்கத்துல நம்ம எந்த லைன்ல ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு. அதுதான் கொள்கை தலைவர்கள். அவங்கள கரெக்டா புரிஞ்சுக்கிறாரு, அவங்கள கரெக்டா ஃபாலோ பண்றாரு, கோட் பண்றாரு. நான் மட்டும்தான் நான் பிறக்கும் போதே எல்லாத்தோட வந்துட்டேன்னு சொல்லல. நான் இங்க கத்துக்கிட்டேன். 50 வருஷம் இருந்தவங்க கிட்ட கத்துக்கிட்டேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அதை நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. இதை நான் வந்து ரொம்ப ஒரு அவரோட தனித்தன்மையா அவரோட ஹம்பிள்னஸா தான் பாக்குறேன். ஓகே, இப்போ வந்து விஜய் வந்து இப்போ பேசியிருக்கிறாரு இல்லையா சார், அடுத்ததாக ஒவ்வொரு இடத்துக்கா போக போறாரு. இந்த சுற்றுப்பயணம் வந்து காலையில ஆரம்பிச்சது 4:30 மணி 3 மணி கிட்ட தான் வந்து அவர் பேசவே முடிஞ்சது. 10:30 மணிக்கு பேச வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சுற்றுப்பயணங்கள் அடுத்த சனிக்கிழமை அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கரெக்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணணும். போலீஸ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கு ரிட்டர்ன் வெளில வரும்போது அந்த ரோட சீல் பண்ணி அழகா வழி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டுக்கும் அதே பண்ணி கொடுங்க. அடுத்து இருக்கக்கூடிய 14 வீக்கெண்டுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய 97 நாளுக்கும் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஏதுவா இருக்கும். மக்களும் பாதிக்காம. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பேசுறோம். எனக்கு ஒரு சிம்பிளான கேள்வி, 7 மணி நேரம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தை காலை மடக்கி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கை காட்டுறது கஷ்டங்க. சீரியஸ்லி அது கஷ்டம், எனக்கு கஷ்டம். ஒரு பஸ்ல ஒரு 10 நிமிஷம் 6 மணி நேரம் உட்காந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நடக்கணும்னு நினைப்போம். இல்லங்க, அப்படி இல்லைங்க. இது அந்த ஏற்பாடு 15 நிமிஷத்துல வர வேண்டிய இடத்த 7 மணி நேரமா ஆக்குறது தப்பு இல்லைங்களா? அவர் அதை செய்யாம இல்ல, அவர் அதை கோச்சிக்கல. நான் பர்சனலா நான் கேட்கறேன் உங்களை, ஒரு 15 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்த ஒரு 7 மணி நேரம் காலைல ஒரு 9:45 வண்டியில ஏறினாங்க, நம்ம மதியம் 2:45 வந்து இறங்குது. அவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அது ஒரு இன்கன்வீனியன்ஸ். அந்த இன்கன்வீனியன்ஸ் அவருக்கும் வேண்டாம், வெயில நிக்கிற மக்களுக்கும் வேண்டாம், டிராபிக் கிளியர் பண்ண முடியாம போலீஸ்க்கும் வேண்டாம். கொஞ்சம் ப்ரிப்பேர்ட்னஸ், கொஞ்சம் எதிர்பாருங்க. காமிக்கிறோம் ஒரு இடத்துல இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கு, கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை கொஞ்சம் நெறிப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். திரும்ப கூட்டம் வருதுன்னு நீங்க அந்த கூட்டத்தை அவமதிக்கலாம், யாராலும், உங்களை இல்ல மத்தவங்களை. ஆனா அந்த கூட்டத்துல என்னைக்காவது முதல் மாநாடு, 2ஆம் மாநாடு, கோயம்புத்தூர், மதுரை, கொடைக்கானல், இன்னைக்கு திருச்சி, எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா? எல்லாரும் ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சுட்டானுங்க, ஒரு குழந்தைய காணும், செயின் ஸ்நாச்சிங், முடிஞ்ச அளவுக்கு அந்த கூட்டம் ஒரு டிசிப்ளினான கூட்டமா தான் இருக்கு. பட் அலர்பரிய கூட்டம் வரும்போது அந்த இடத்துல ஒரு தள்ளு முள்ளு, மயங்கி விழுந்துட்டாங்க, அது உடல்நிலை குறைங்க, அது உடல்நிலை குறை. அதுக்கும் இவங்க ஏதாவது கொடுத்திருக்கணும் அப்படினா சொல்றாங்க. ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லங்க. நான் என்ன சொல்றேன், தாவேகா சைடுல பண்றாங்க. இது 10:30 மணிக்கு வந்துருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க.
விஜய் சார் அங்க 10:30 மணிக்கு பேசணும் எதிர்பார்க்கிறாரு. அன்டியூவா வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட் ஆகும்போது தண்ணி பத்தல, குளுக்கோஸ் பத்தல, ORS பத்தல, நம்ம 2 மணி நேரத்துக்கு பிளான் பண்றோம். அப்ப போலீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். போலீஸ் கொஞ்சம் எப்படி சார் நீங்க வந்து ஒரு கட்சிக்காக வந்து போலீஸ வர்க் பண்ண சொல்றீங்களா சார்? பர்மிஷன் நான் வாங்கணும். கேக்குறது நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம், தண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த இடம் நமக்கு தெரியுது. அப்ப அதுக்கு பிரிகாஷனரியா எடுத்து வச்சிருக்க வேண்டியது தாவேக்காவோட பொறுப்பு தானே? தாவேக்கா தான், தாவேக்கா பண்ணிருக்காங்க. நான் திரும்ப சொன்ன உங்களுக்கு, எங்கேயாவது தண்ணி இல்லைன்னா ஓடி ஓடி கடைங்களுக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் மயக்கம் வந்திருக்கு. நான் என்ன கேட்கறேன், இதுக்கெல்லாம் போலீஸ் வரவே கூடாதா? போலீஸ் உதவியே செய்யக்கூடாதா? இதுக்கு பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா நான் கேட்கறது என்ன, அந்த ரோட ஒழுங்கா சீல் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள், இந்த மயக்கம், தண்ணி பத்தாம போனது, 7 மணி நேரம் நின்னது, 7 மணி நேரம் ஒரு கால் மடக்கி நின்னது, அதுக்கப்புறம் போலீஸ் கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணி விட்டது நடந்திருக்காது இல்லைங்களா? ஒரு சின்ன பிரிகாஷனரி மெசேஜ் இவ்வளவு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்குன்னா why don't you do that நான் கேட்கிறேன். ஓகே சார், வரக்கூடிய சுற்றுப்பயணத்துல எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த மாதிரியே இருக்க போகுதா, இல்ல என்ன மாதிரி எல்லாம் பேச போறாரு, மைக் எல்லாம் வந்து அடுத்த முறை சரியா இருக்குதா எல்லாம் பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. Thanks for having me.